பிக் பாஸ் வீடு ஒரு வழக்காடு மன்றமாக மாற போகிறது. ஆஹா, இதாண்டா டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் தான் இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து பார்த்தா வழக்காடு மன்றம். ஸோ பிரச்சனைகளை ஒவ்வொருத்தராக எடுத்து முன் வச்சு அதை பற்றி வாக்காடுவாங்க. ஸோ இதில் பேசிக் விஷயம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை பேசுறது தான். ஸோ இதில் பிக் பாஸே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. பழைய பிரச்சனைலாம் தோண்டி எடுத்து கொண்டு வந்து வச்சு நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் மனசில் வெஞ்சன்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாம் பேச முடியாமல் இல்லை விட்டுட்டு விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ பேசணும் ஒரு சரியான வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக எங்கெங்கேயாவது பிரச்சனைலாம் கொண்டு இப்போ முன்னாடி வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2வது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேசுகிறதெல்லாம் பெரிய புலியாக இருக்காங்க. டாஸ்க்கு பண்ணுறதுலையோ வேலை செய்யலையோ எதுலேயுமே உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் சண்டை போடணும், பேசணும், வாய் கடன்னு பேசணும் அப்படின்னா எல்லாருமே புலியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் பேச விட்டோம்னா பேச ஒரு மேடை அமைச்சு உட்காந்து பேசுகிறா எல்லாமே அடிச்சு சாவப்படாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் பிக் பாஸ் இந்த டாஸ்க் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருவாங்களாமா. ஸோ அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நல்லா ஆழ்ந்து உட்காந்து யோசிச்சு உங்களுக்குலாம் எந்தெந்த பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பாக ஒரு 3 பிரச்சனை இருக்கு இல்லையா. உங்களுக்கு இதெல்லாம் பேசணும், இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நான் பேசி சால்வ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி 3 பிரச்சனையாக 3 நபர்களை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுக்கப்படும். அதுல நீங்க 3 வழக்குகளை பதிவு செய்யலாம். ஆக்சுவலாக பார்வதிக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறதோ இல்லை பழைய விஷயத்தில் கொண்டு வந்து கன்னிங் பண்ணுறதோ அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்வதி சும்மா அப்படி அசால்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்க் ஆக்சுவலாக பார்வதிக்காக டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்காகவே ஆப்டான ஒரு டாஸ்க்கு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கனிமேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்கூட இன்சிடென்ட் நடந்திருக்குங்களா. ஒரு டாஸ்க் வந்து தள்ளி இருப்பார், இப்போ கீழே வந்து தான் பெரிய இதாக இருக்கும். அப்போ வந்து அவங்க அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது இத்தனை நாளாக மனசு வச்சுட்டு இப்போ அந்த பிரச்சனை கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த டாஸ்கில் சபரி அவ்வளோ மோசம் நடந்துக்கிட்டாரு. பட் அந்த இடத்துல ஜட்ஜே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி தான். ஸோ கனி வந்து அதாவது ஒரு ஜட்ஜாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் சபரிக்கு ஒரு ஃபேவரட்டிசம் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை தான் கொண்டு வந்திருக்காங்க. வழக்கு வந்து கனிமேல் சபரி மிக வயலண்டாக நடந்தும் போட்டியை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி அது ஒரு பெரிய டாப்பிக் ரொம்ப நேரம் டிபேட் பண்ணி சரி ஓகே சபரிலாம் ஒத்துருப்பாரு. நான் வந்து தெரியாமல் பட்டேன். அந்த போய் இப்படி நடத்தி எனக்கு தெரியவே தெரியல. இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு நான் இவ்வளோ ஃபோக்கஸ் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சபரி அப்பயே சொல்லியிருப்பாரு. ஸோ அவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ண மேட்டர் தான் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கனி மேலே இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்காக கொண்டு வந்தோம், சபரிக்காக கொண்டு வந்து கிடையாது. ஏன்னா தள்ளிவிட்டு சபரியாக இருந்தாலும் இந்த இடத்துல கனி வந்து அதை வந்து ப்ராப்பராக அது அட்ரஸ் பண்ணலை. கேப்னா ஒரு ஜட்ஜாக அந்த இடத்துல ப்ராப்பராக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கனி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வந்த புகார் தான் இது. நிறுத்தாமல் கனி தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார். அன்மக்களே இந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதே நான் இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் இன்னும் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ தான் பாட்டு வந்திருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக லைக்கை போட்டு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் பேசுகிற விக்ரம் வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாருன்னா அமித் பார்கவ் மேலே. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிரெடிட் நான் திருடிட்டேன் அப்படிங்கிற நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அந்த இடத்துல அவர் சரியாக புரிஞ்சிக்கல. ஸோ புரிஞ்சிக்காம நான் அவரோட கிரெடிட் திருட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எனக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நான் பேச விரும்புகிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த டாப்பிக்லாம் எடுத்து பேசுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சீரியஸான டாபிக் இல்லை. பட் இருந்தாலும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். என்னேன் அபாண்டமாக உழைப்பை திருடுகிறேன் என்று பழி போடுவார். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்ட்டுமே 3 பிரச்சனை எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த பிரச்சனை அட்டாச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து பேச போகிறது கிடையாது. அதில் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எதெல்லாம் பேச வேண்டிய டாபிக் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் யோசிப்பாராமா. ஏன்னா எந்தெந்த டாப்பிக்லாம் கொடுத்தா பெருசு இடத்துல கலவரம் நடக்கும், பெரிய இடத்துல கான்வர்சேஷன் போகும், நமக்கு எப்படி டிஆர்பி எகிரும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் யோசிக்கிறாரோ முடிவு பண்ணுறாரோ அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி கொடுப்பாராமா. அதை மட்டும் தான் இங்கே அட்ரஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வழக்காடா சொல்லிட்டு கோர்ட்டில் வரும். அதை பற்றி இங்கே பேச போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து எதெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுமோ அதை மாதிரி தான் கொடுக்க போகிறார். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் பற்றிக்கிட்டு எரியும் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. உங்கள் வழக்கு தேர்வு செய்யப்பட்டால் உங்களுக்கு அறிவிப்பு வரும்.